நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாகர்வாடி ரோல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஆயில் கூடவே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரொம்பவே கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிரும். அப்படியே அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி டோ ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயிலை தடவி வச்சிடலாம். நம்ம இது கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு நடுவில் நம்ம இதுக்குள்ளே உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட வரக்கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு, கருப்பு எள்ளு வந்து 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை கூட எடுத்துக்கலாம், வெள்ளையும் எடுத்துக்கலாம், கருப்பு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கசகசா, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி மாவுலேயும் போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மாங்காய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நான் தண்ணி விடாமல் குறன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறன்னு இருக்கணும், ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஃபுல்லாக பெரிய பீஸாக நம்ம பெரிய ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கிறேன். நம்ம இந்த ஸ்லாப் மேலேயே நம்ம தேய்ச்சிக்கலாம். மாவு தேய்க்கும் போது இந்த மாதிரி எடுத்து போட்டு திருப்பி போட்டு தேய்க்கணும். ஸ்லாபு மேலே வந்து இந்த மாவு வந்து ஒட்டக்கூடாது, அப்போ மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப மொத்தமாக இல்லாமல் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த ஓரங்களை 2 ஓரங்களையும் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கொயராக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் மாவை. எனக்கு இந்த சைடு தான் 2 சைடும் அன்ஷேப்பில் இருக்குது, அதனால் இந்த 2 சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவு மேலே டொமேட்டோ கெச்சப் நான் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட புளி சட்னி இருந்தாலும் புளி சட்னி ஊற்றிக்கலாம். மெயினாக அதுதான் ஊற்றுவாங்க, அது இல்லாதனால நான் டொமேட்டோ கெச்சப் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கெச்சப் ஊற்றிக்கலாம், சாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா வந்து நல்லா அந்த கெச்சப் மேலேயே படுற மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லா இதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம கீழ்ப்பகுதியிலேருந்து இப்படி நம்ம ரோல் பண்ணணும். மாவை இந்த மாதிரி மெதுவாக அப்படி எடுத்து வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிட்டு வரணும் மேலே வரைக்கும். இது ஈவினிங் ஒரு டீ டைம், காஃபி டைம்லலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸு கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நைஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை அப்படியே ஒரு
ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான பாகர்வாடி ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பை, see you, take care.